ஓகே, இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது அதான் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். பாருங்கள், இது வந்து ஒரு ஓடிசி மார்க்கெட். ஓகேவா, இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இங்கே 2 சப்போர்ட் இருக்குது. இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஒரு காமனான லைனை வந்து நான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த 2 சப்போர்ட்டுக்கும் வந்து ஒரு காமனான லைன், இதை வந்து கீ லெவல்னு சொல்லுவாங்க. இப்போ ரன் ஆகிட்டு இருக்குல்ல ஒரு கேண்டில், இந்த கேண்டில் வந்து இதுக்கு உள்ளார, இந்த சப்போர்ட்டுக்கு உள்ளார க்ளோஸ் ஆகினாலும் ஆர் சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகினாலும் நான் வந்து அப் ஆப்ஷன் போவேன். ஓகேவா, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வந்து சப்போர்ட்டுக்கு கீழே தான் வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நான் வந்து அப் டைரக்ஷன் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா, இது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சப்போஸ் இது வந்து லாஸ் ஆச்சுன்னா வந்து நான் வந்து மார்டிங்கல் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, மார்டிங்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து லாஸ் ஆச்சுன்னா நான் வந்து அப் டைரக்ஷன்லேயே வந்து டபுள் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து மார்டிங்கல். பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எடுக்கணும். ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இது வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து டபுள் ட்ரேட் வந்து அப் டைரக்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓடிசியில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் வந்து ஓடிசியில் வந்து மார்டிங்கல் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக. பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 ருபீஸ் வந்து லாஸ் ஆச்சு. ஓகேவா, அதை வந்து நான் வந்து மார்டிங்கல் வச்சு ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 1000 ருபீஸ் போட்டேன், அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ட்ரேட் வந்து 2000 வச்சு ப்ளேஸ் பண்ணேன், அது வந்து ப்ராஃபிட் ஆச்சு. வந்து லாஸை ரெக்கவர் பண்ணி இப்போ நான் வந்து 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து பார்த்தாலே தெரியும். ஓகே, கேபிட்டல் வந்து பார்த்தா தெரியும் ஸ்டார்டிங் லெவலில் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா.